ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் குழம்பு. நல்ல காரசாரமான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதோட இதில் போடக்கூடிய ஸ்பைசஸோட ஸ்பெஷாலிட்டியும் என்னன்னு கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சிக்கன் 500 கிராம், வெங்காயம் 2 பெருசு, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 குச்சி, எண்ணெய் 2 to 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். அடுத்தது செட்டிநாடு மசாலாக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். வரமிளகாய் 5 to 6, முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கிராம்பு 4 to 5, பட்டை 2 சிறியது, ஏலக்காய் 2 to 3, ஸ்டார் பூ 2 to 3, கல்பாசி 2, கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராம்பு ஒரு 5 போட்டுக்கிறேன், 2 பட்டை, 3 ஏலக்காய், கல்பாசி, ஜாதிக்காய், ஸ்டார் பூ, மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 3 to 4 வரமிளகாய், கருவேப்பிலை 1 கொத்து, மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நறுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பழுத்த ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இத லைட்டா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுல கிளீன் பண்ணி வச்சிருக்க 500 கிராம் சிக்கனை இதுல போட்டுக்கலாம். இத லைட்டா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் இதுல சேர்த்து லைட்டா கிளறி விட்டுறலாம். இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். நான் 500 கிராம் சிக்கனுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது வேக விட்டுறலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மூடி எடுத்துட்டு நல்லா கொதியுது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் மை டியர் மக்களே, வெல்கம் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரளா ஸ்டைலில் வஞ்சர மீன் குழம்பு அதுதான் பண்ண போகிறோம். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். குழம்புக்கு தேவையான வஞ்சர மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கேரளா புளி அதாவது காச்சாம்புளின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 20 சின்ன வெங்காயம், 1/2 மூடி தேங்காய் துருவியது, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி, தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு. இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு செய்முறை என்னென்னா மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கொஞ்சம், அடுத்து 1/2 மூடி திருவன தேங்காய் அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 10 மிளகு எடுத்து போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அரைச்சி எடுத்து இப்போது மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் மண்சட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி அதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது 3 பச்சை மிளகாய் கீரை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளி அதுவும் நீட்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வச்சுருக்க காச்சாம்புளி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்தா போதும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை உப்பு கரையிறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொதிய விட்டுறலாம். அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதாவது தண்ணி மாதிரி வேணுமா இல்லை கிரேவி பதத்துக்கு வேணுமான்ட்டு. எதுக்குன்னா மீன் 3 நிமிஷம் மட்டும்தான் வேகணும். அதுக்கு மீறி வெந்துச்சுன்னா உங்களுக்கு மீனெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஸோ அதனால தான். இப்போது மீன் போட்டாச்சு. அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எதுக்குன்னா மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக தடுக்கா போட்டுடலாம். அதாவது தாளிக்கிறது கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த குழம்ப ஒரு நைட்டு வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் குழம்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மீன் போட்டதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஃபைனலாக கேரளா ஸ்டைல் வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சர்வ் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பை, டாட்டா. ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இதை நம்ம எதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லான்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் இந்த சன்னா மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட் இல்லைனா 8 hours இந்த மாதிரி ஊற வச்சு 5 விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கிளறி வச்சிடலாம். இது கூட 3 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும். இப்போது வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதையும் நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுறலாம். இது ஒரு பக்கமாக வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் கறி மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையில் இருக்கிற தண்ணி மட்டும் 1/2 கிளாஸ் எடுத்து நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதோட திக்னஸ்க்காக நான் கொஞ்சம் கடலையை எடுத்து இந்த மாதிரி மசிச்சு விடுறேன். வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போது மசிச்சு எடுத்ததை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வேக வச்சுருக்க கொண்டக்கடலை எடுத்து இதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றனால நான் 1 கப் அளவு மட்டும் தண்ணி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக கிளறி விட்டுறேன். ஸோ கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த சன்னா மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல.
அதனால அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 500 கிராம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கைப்பிடி அளவு, வரமிளகாய் 3லிருந்து 5, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப் அளவு, கொத்தமல்லி கைப்பிடி அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, ஜீரகத்தூள் தேவையான அளவு, பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 2. கடைசியா உப்பு. இப்போது சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல 500 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதில் போட வேண்டிய மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 கப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேக்னேட் பண்ண சிக்கனை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுறலாம். டைரெக்டாகவும் நம்ம போட்டு செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம தேங்காய், கேஷ்யூ இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கலனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா. ஸோ நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போது நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கியது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, வரமிளகாய் 3லிருந்து 5 எடுத்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு இதோட நான் சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணதில் உள்ள மசாலாவே லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுறலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கன் கிரேவி ரெடி. கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஊத்தாப்பம், ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.
ஹாய் மக்களே, வெல்கம் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியர்களுக்கான மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் போய் அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் 1/2 kg நல்லா எலும்பு கறியாக பார்த்து வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக முழு மல்லி, ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் 10 நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள், ஃபைனலாக எண்ணெய். இப்போது மட்டன் சுக்கா செய்ய மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு, முழு மல்லி 2 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், குருமிளகு 1 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய் 5லிருந்து 6, கருவேப்பிலை 1 கொத்து. இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு நல்லா மசாலா பொடியாக வேணுன்றதுக்காக நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இப்போது மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கர் பாத்திரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கிறோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது விசில் வச்சிடலாம். மட்டன் வேகிறதுக்கு ஒரு 6லிருந்து 8 விசில் வச்சா போதும், அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போது மட்டன் சுக்காவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது கூட பட்டை 1, கிராம்பு 2, 1 ஏலக்காய், சோம்பு 1 டீஸ்பூன், கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒரு பரட்டிட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பரட்டினதுக்கப்புறம் இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக விட்டுறலாம். அப்போது மசாலாலாம் அந்த கறியில் நல்லா இறங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. மட்டன் கறியும் நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் நல்லா அந்த மட்டனில் நல்லா ஊறிருக்கு. இதை நீங்கள் சப்பாத்தி, சாதம் இதுக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கடைசியாக கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சக்கொட்டை மட்டன் குழம்பு. சண்டே எதுமா இந்த குழம்ப வச்சா அக்கம் பக்கத்தில் கூட என்ன மட்டன் குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ மனமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி இதோட போட்டுக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுறேன். ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போது 1/2 kg மட்டன் கறியை கழுவி க்ளீன் பண்ணி இதோட இப்போ நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி மட்டன் வேகிறதுக்காக நான் ஊற்றிக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது மூடி போட்டுட்டு விசில் விட்டுறலாம். மட்டன் வேகிறதுக்காக நான் 8 விசில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். தேங்காய் 1/4 மூடி, சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 5-6, கசகசா 1 டீஸ்பூன் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது விசில் வந்துருச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது. மட்டனும் வெந்துருச்சு. இப்போது இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டான மொச்சக்கொட்டையை 2 கப் நான் சேர்த்துக்கிறேன். இதோட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேக வச்சு கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மொச்சையாக போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேயே தண்ணி நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் நான் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்துருச்சு. இப்போது மட்டனும் மொச்சக்கொட்டையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி லைட்டாக கிளறி விட்டுறலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்த மொச்சக்கொட்டை மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் மை டியர் மக்களே, வெல்கம் டு அர்வீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கும் பூரிக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி இதை 2ஐயும் வச்சு தான் ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சம அளவு எடுத்து போட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதோட பூண்டு ஒரு 6 பல்லு, 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வேறு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்படி எடுத்து பார்த்து இந்தளவுக்கு உடஞ்சா போதும், கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த காலிஃப்ளவரை
இந்த மிளகாய் தூளோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அந்த மிளகாய் தூளோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கடைசியாக உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் ஆனதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஜாரில் இருக்க பேலன்ஸ் கிரேவியை தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா இப்போ பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது ஃபைனல் டச்சாக வாசனைக்கு இதமாக கஸ்தூரி மெத்தியும் கொத்தமல்லியும் தூவி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி பண்ணாலோ இல்லை பூரி பண்ணாலோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ மக்களே. ஹலோ மக்களே, வெல்கம் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய விதமான பிரியாணி பண்ணியிருப்போம், சாப்பிட்ருப்போம். பட் இந்த ஸ்பெஷலான பெங்களூர்லேயே ஒரு ஃபேமஸாக இருக்கிற மட்டன் தொன்னை பிரியாணி தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் ஒரு சில யூனிக்கான பொருட்கள் எல்லாம் அரைச்சி சேர்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது இந்த படியில் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா 2 to 3 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது மட்டன் 750 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு தனித்தனியாக எடுத்திருக்கேன். தயிர் 1 கப், புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, வெந்தயக்கீரை 1 கைப்பிடி அளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, ஜாதிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நெய், எண்ணெய், உப்பு. இது எல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இந்த பிரியாணியை நம்ம 3 விதமாக பண்ண போகிறோம். அதில் ஒரு பார்ட் தான் ஃபஸ்ட்டு மட்டனை மேக்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்.
அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மூணு டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக தேவைக்கேற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் அந்த மட்டனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லி எலும்புலாம் கூட கடையில் கேட்டு வாங்கி இந்த பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுறலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது குக்கரில் போட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நல்லா மசாலாலாம் மட்டனில் இறங்கி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை நல்லா ஒரு பெரட்டிட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு 6லேருந்து 8 விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் பார்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பிரியாணிக்கு தேவையான மசாலாஸில் அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிதமான சூட்டில் வதக்கிக்கிறேன். இப்போ தான் பிரியாணிக்கு தேவையான மெயினான பொருளை ஆட் பண்ண போகிறோம். புதினா 1 கப்பு, கொத்தமல்லி தழை 1 கப்பு, முக்கியமானது வெந்தயக்கீரை 1 கப்பு, கூடவே 4 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, புதினா காரனும் கொத்தமல்லி காரனும் ஒன்றா இருக்கிறனால வெந்தயக்கீரோட கசப்பு தன்மை சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டும் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். நல்லா வதங்கிருச்சு. ஆற விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் பார்ட் 3 இது தாங்க. கடைசியாக பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பிரியாணி செய்ய பொருத்தமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் நெய்யும் எண்ணெயும் தேவையான அளவு ஊற்றிட்டு கூடவே ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் மட்டன் கொழுப்பு நீங்கள் கடையில் கேட்டு வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என் வீட்டுக்காருக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் அதை வாங்கி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போது நல்ல பழுத்த தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது வேக வச்சு வச்சுருக்க மட்டனை அந்த தண்ணியோடையே இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போது காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம 4 டம்ளர் ஊற்றணும். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிருக்கனால நம்ம 1 டம்ளர் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கிறோம். அப்படியே இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா மசாலாலாம் மட்டனில் இறங்குற அளவுக்கு கொதிய விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா பூ போல் லைட்டாக பட்டும் படாமல் மேலாக்க கிளறி விடணும். நம்ம உடனே மூடி போடணுன்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொதிஞ்சு இந்த மாதிரி அரிசி வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்ததும் மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட்டான பொருள் வச்சு தம் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக விட்டுறலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. வாவ், சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கே டெம்ப்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். நம்மள்ட்ட தொன்னை இல்லை, அதனால வாழை இலையில் சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னங்க உங்களுக்கே எச்சு ஊறுதா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹலோ மக்களே, வெல்கம் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இந்த டிஷ்ஷு சப்பாத்தி, ஃபுல்கா, பரோட்டா இதுக்கு கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் பட்டரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர பூ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 10 பல் பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பொடிசாக நறுக்குனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். இது கூட நீட்டாக கட் பண்ண தக்காளி 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா பட்டர் மசாலாவோட திக்னஸ்க்காக இதை நம்ம சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடலாம். வதங்கட்டும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த மசால் வந்து அப்ளை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போது பன்னீர் பட்டர் மசாலா செய்ய எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இன்னொரு பேன் வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் 1 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 2 அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுறணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி நிலையில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சுண்டை காய்ச்சின பால் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எதிர்பார்த்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஹாய் மக்களே, வெல்கம்ஸ் டு அர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஃபேவரட்டான வெஜிடபிள் உப்மா இதுதான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இது கூட 5லிருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆனியனோட டேஸ்ட்டு தான் மெயின். ஸோ இதோட 2 பொடுசா நறுக்குன பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கி முடிச்சாட்டி இதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எதுக்குன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதியுது. வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ ஒரு கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் 3 கப் ரவா எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இதில் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல நல்லா கட்டி கட்டியாக விழுந்துடும். ஸோ உங்களுக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த உப்புமா ரெடி. வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோங்கரா சிக்கன். தேவையான பொருள்: சிக்கன் 300 கிராம், கோங்கரா லீவ்ஸ், புளிச்சக்கீரை, ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வாசனை பொருள் கரம் மசாலா, க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஆயில், சால்ட். சிக்கனை மேக்னேட் செய்ய தேவையான பொருள்: மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், சால்ட், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஆயில் தேவையில்லை. இந்த புளிச்சக்கீரையை போட்டு தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்க தண்ணியே போதும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பதத்துக்கு நல்லா நம்ம வேக விட்டுறணும். அங்கங்கே கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போது புளிச்சக்கீரை பேஸ்ட் ரெடி. இப்போது கோங்கரா சிக்கன் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள்: 2 டீஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பெரிய சைஸ் ஆனியன் 1 சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மறுபடியும் லைட்டாக வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஆனியனை வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு வர அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நம்ம இப்போ தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துட்டு லைட்டாக கிளறி விட்டுறலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம்.
சிக்கன் விட்ட தண்ணி கொதிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ மூடி எடுத்துட்டு ஒரு ஸ்மால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது லைட்டாக கொதிட்டும். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு கொதிய விட்டுறலாம். லைட்டாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது மெயின் இன்க்ரீடியண்ட்டான கோங்கரா, அதாவது புளிச்சக்கீரையை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மன்னிக்கவும், என்னோடய ஃபோர்ஸ்னால் லைட்டாக தெரிச்சிருச்சு. ஸோ இப்போ போட்டுட்டோம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொரியாண்டரை மேலாக்க தூவிக்கலாம். இப்போது நீங்கள் எதிர்பார்த்த கோங்கரா சிக்கன் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுவிதமான எக் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த எக் கிரேவி பண்ண தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை 3, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் பெரிய சைஸ் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, தக்காளி 2, ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு, ஜீரகத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஃபுல்லாக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது எம்டி ஆம்லேட் போட போகிறேன். அதுக்கு ஒரு முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிறேன். எம்டி ஆம்லேட்னால் வெங்காயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போடல. வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு கொஞ்சம், அதே அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சம் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சுற்றி லைட்டாக எண்ணெய் விடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றி எம்டி ஆம்லேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு. மறுபக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நான் மற்ற 2 முட்டையும் நான் ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கிரேவி நம்ம எதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லான்னா இடியாப்பம், தோசை, ஆப்பம் இதுக்கெலாம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 3 பச்சை மிளகாய் இதுக்கு சேர்த்துக்கிறோம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொஞ்சோண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதங்கட்டும். லைட்டாக கிண்டி விட்டுறலாம். இது கூட நான் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 கப் தண்ணி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா லைட்டாக கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுக்காக. அது நல்லா வதங்கணும், அதுக்காகத்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எனக்கு ஒரு மீடியமாக அளவுக்கு கிரேவி வேணுன்றதுக்காக நான் 2 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விட்டுறேன். இப்போது நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு வச்சுருக்க எம்டி ஆம்லேட்டை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணி கூட இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதே மாதிரி முட்டையை திருப்பி போட்டும் கிரேவியோட 2 பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம்.
நீங்கள் எதிர்பார்த்த எக் ஆம்லேட் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனில் நிறைய விதமான டிஷ்ஷஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒரு ஸ்பெஷலான ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை செய்ய மெயின் இன்க்ரீடியண்ட்டான வரமிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த விதமான காரப்பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் சேர்க்க போகிற வரமிளகாயோட காரம் தான் இதோட மெயின் டேஸ்ட்டே. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25, வரமிளகாய் 10லேருந்து 15, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, தேங்காய் 1/4 மூடி, நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கனை மண்சட்டியில் நான் செய்ய போகிறேன். அதில் செய்கிறது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் 20 பல் நான் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக வதங்கினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது 10லேருந்து ஒரு 15 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி 2-3 கட் பண்ணி நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வரமிளகாயோட காரம் நல்லாவே இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக 1/2 கிலோ சிக்கன் இதோட சேர்க்குறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 மூடி தேங்காவை இதோட சேர்க்குறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு கூட இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வரமிளகாயோட காரம் இந்த சிக்கனில் நல்லாவே இறங்கிடும். அதனால சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. எப்போவுமே சிக்கன் வேகிறதுக்கான டைமு 12லேருந்து 15 நிமிஷம் மட்டும்தான். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகிடும். நான் 10 நிமிஷம் வேக விட்டுட்டேன். மறுபடியும் 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை சாம்பார் சாதம், ரச சாதம், சிக்கன் குழம்பு இதுக்கெல்லாம் கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செம்ம அடிபொலியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுவிதமான ஸ்டைலில் ப்ரான் தொக்கு அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அருவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ப்ரான் தொக்கு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 300 கிராம் இறால் மீனை நல்லா க்ளீன் பண்ணி
அந்த செதில்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் பொடுசா நறுக்கியது, 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கியிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 தேக்கரண்டி. இப்போது ப்ரான் தொக்கு செய்ய மண் சட்டி எடுத்துருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கட்டும். லைட்டாக கோல்டன் கலருக்கு வந்தால் போதும். இதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நறுக்கி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த பதத்துக்கு வதங்கினா போதும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/4 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ப்ரானில் கூட தண்ணி விடும், அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கொதியட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் மீனை இதோட மிக்ஸ் பண்ணி லைட்டாக அழுத்தம் கொடுத்து கிளறாமல் லேசாக கிளறி விட்டுறலாம். அப்போ தான் இறால் மீன் உடையாமல் நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்த ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெலாம் கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாப்பாட்டில் குழம்பு ஊற்றுற மாதிரி தொக்கா வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
தேங்க்யூ.